மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. சச்சிதானந்த ரூபாய விஸ்வ உற்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சம்சார சாகரே மக்னம் தீனம் மாம் கருணாநிதே கர்மமோக கிரஹீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத். நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு, நம்ம ஆச்சாரியரை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் பாகவதம் தான் கிரந்த ரூபமாக நமது பகவான் அவதரித்தது என்ற உணர்வோடு, அந்த ஒரு பக்தி ஸ்ரத்தையோடு நாம் படிக்கும் ஒரு சொல்லும், நாம் கேட்கும் ஒரு சொல்லும் ஸ்ரீமத் பாகவதம் தான். சப்த ரூபமாக முன்னாடியே நம்ம சொல்லிருக்கோம், இது ஒரு சிரவண யஜ்யம். நம்ம காது யஜ்ய குண்டம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நம்ம பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம 3வது ஸ்கந்தத்திலே 26வது அத்தியாயத்தோட சுருக்கம் முதல்ல பார்க்க போறோம். முதலிலே ஒரு பொறுப்பு திறப்பு. திஸ் இஸ் நாட் இன் தி உபன்யாசம் ஃபார்மேட் ஆர் பிரவச்சனம் ஃபார்மேட். நம்ம இந்த 200 சீரியஸ்ல அனுதினம் பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாயமாக ஸ்லோகமாக நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். இத்தனை நாளாக அப்படி தான் பண்ணிட்டு வரோம். இந்த அத்தியாயம் இந்த 25லேருந்து ஆரம்பித்து 33 வரைக்கும் 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் ஆரம்பித்தது முதல் 33 வரை கபில உபதேசம். கபிலர் தன் தாயாரான தேவஹூதிக்கு செய்த உபதேசம் இல்லையா? ஸோ அந்த உபதேசங்கள் நிறைய தத்துவார்த்தமாக இருக்கிறதுனால அதை எப்படி ஷார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோஜனை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னால் முடிந்தவரை இயன்றவரை அதை சுருக்கி ஐ வில் பி ப்ரெசென்டிங் ஹியர். ஒன்ஸ் அகெயின் பொறுப்பு துறப்பு. இது நம்ம சொல்லலை, பகவான் அந்தர்யாமியாக இருந்து சொல்ல வைக்கிறார், பகவான் அந்தர்யாமியாக இருந்து கேட்க வைக்கிறார். இதில் நமக்கு தெரியறதுங்கிற பெருமையோ தெரியாதுங்கிற அவமானமோ இல்லை ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வினயத்திற்கோ இடமில்லை. இப்போ பூர்வ கதை சங்கிரகம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கபிலர் யாரு. கபிலர் கர்த்தம முனிவருக்கும் தேவஹூதிக்கும் அவளுக்கு 9 பெண்கள் பிறந்தாவிட்டு 10வதாக இந்த பிள்ளை பிறக்கிறார். எப்படி கர்த்தமர் சந்நியாசம் வாங்கிட்டு போடுறார். சந்நியாசம் வாங்கிட்டு போறச்சே தன்னுடைய பிள்ளையான கபிலர்கிட்ட சொல்லிட்டு போறார், இந்த மாதிரி தேவஹூதிக்கு ஆன்ம விதியை உபதேசித்து அவளுடைய ஆன்மாவும் கரையேற வேண்டும், அதற்குண்டான வழியை நீதான் காண்பிக்க வேண்டும் சொல்றச்சே அவர் அவ அப்பாவுக்கு வாக்கு கொடுக்கிறார், அவசியம் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன அத்தியாயத்தில் 25வது அத்தியாயத்திலே நாம் கபில உபதேசத்தை நாம் பார்த்தோம். அங்கே என்ன பார்த்தோம்? முதல்ல தேவஹூதி கேட்குறா இல்லையா, அவரை பார்த்து, என் புலன்களின் உந்துதலால் நான் லௌகீக வாழ்க்கையிலும் அறியாமையிலும் மூழ்கி கிடக்கிறேன். பிறவி பெருங்கடலை தாண்ட எனக்கு முக்தி அளிக்கும் ஒரு உன்னத வழியை நீ காட்ட வேண்டும், நான் உன்னிடம் சரணடைகிறேன் என அவர் பகவான் இல்லையா? கபிலர் சாட்சாத் கபில வாசுதேவன் பகவான். இந்த மாதிரி தன் தாயார் கூற கேட்டு முதல்ல ஆரம்பிக்கிறார். ரொம்ப லைட்டாக ஆரம்பிக்கிறார். எல்லாத்துக்குமே ஒரு ஜீவனுக்கு இந்த பந்தம், நீ பந்தத்திற்கு ஆட்பட்டு விட்டேன்னு சொல்கிறியோன்னா அந்த பந்தத்திற்கும் எல்லாத்துக்குமே மனசு தாமா காரணம். மனமே ஒருவனது பந்தத்திற்கும் விடுதலைக்கும் காரணம். அந்த மனம் என்ன ஆகுது? இயற்கையோட 3 குணங்களாக இந்த உள்ள சத்வ ரஜஸ் தமஸ், அந்த குணங்களின் மீது பற்று வைக்கும் போது அது பந்தமாகிறது. அந்த குணத்திலே பற்று வைக்காமல் நம்முடைய மனத்தை பரமாத்மாவாகிய பகவானிடம் நாம் பற்றுக்கொள்வோமே, ஆனால் அது முக்திக்கு வழி கொடுக்கிறது. ஸோ முக்கியமாக மனசை பகவான்கிட்ட செலுத்தணும். நம்ம லௌகீக வாழ்க்கையில் இருக்கோம் இல்லையா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறச்சே அந்த மாதிரி பகவான்கிட்ட மனசை செலுத்துவதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எப்பவும் சத் சங்கத்தில் இருக்கணும். சத் சங்கத்தோட மகிமை நம்ம முன்னாடியே பார்த்தோம் அடிக்கடி பஜகோவிந்தத்தில் இல்லையா? சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சல தத்துவம். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எடுத்துன்னு போயிடும். தூய்மையான பக்தர்களின் சத் சங்கத்திலே நம்ம பகவானுடைய லீலைகளையும் கதைகளையும் கேட்பது காதுகளுக்கும்
ஹிருதயத்திற்கும் அமிர்தம் போன்றது. இத்தகைய சத்சங்கத்தில் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது ஒருவருக்கு ஆன்மீக பாதையில் முதலில் நம்பிக்கையும், பிறகு ஈடுபாடும், இறுதியாக தூய்மையான பக்தியும் படிப்படியாக வளரும் இல்லையா? இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ உண்மையான அந்த பக்தர்கள் பகவானுக்கு செய்யும் தொண்டை தவிர, அதுக்கு தான் பக்தி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, வேறு எதையும் விரும்புவதில்லை. அவர்கள் முக்தி அடைய வேண்டும் என்றோ பகவானோடு கலக்க வேண்டும் என்றோ ஆசைப்படுவது இல்லை. அந்த எண்ணமே இருக்காது அவளுக்கு. அதாவது 4 விதமான பக்தர்கள் பார்த்தோம் பக்தி யோகத்தில். ஆர்த்தன், அர்த்தார்த்தன், ஜிக்ஞாசு, ஞானி. ஆர்த்தன் எனக்கு என்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, என் பையனுக்கு வேலை இல்லை, பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம். அர்த்தார்த்தன் என்கிட்ட இருக்குது, பொருள் ஏதோ இருக்குது, ஒரு வீடு இருக்குது, இன்னொரு வீடு கொடு. ஜிக்ஞாசு எனக்கு மோட்சம் கொடுத்துரும், எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்குறவன் பகவான்கிட்ட போய். ஞானிங்கிறவன் எனக்கு எதுவும் வேண்டாப்பா, உனக்காக நான் பக்தி பண்ணுறேன், பக்திக்காக பக்தி பண்ணுறேன். அதாவது எனக்கு முக்தியோ எதுவுமே வேண்டாம், பகவான் உன்னோட போய் நான் கலக்கணும், ஒரு ஆசையும் இல்லைப்பா. தூய பக்தர்கள் பகவானுக்கு செய்யும் தொண்டை தவிர வேறு எதையுமே விரும்பவில்லை. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பகவானுக்கே பல்லாண்டு பாடினார் இல்லையா இந்த பெரியாழ்வார். அந்த மாதிரி பகவானுடைய திருவுருவத்தை தியானிப்பதிலும், அவரது நாமங்களை பாடுவதிலும், பரஸ்பரம் பகவானை பற்றி பேசுவதிலுமே பேரானந்தம் அடைகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சங்கத்தில் நம்ம இருந்தோமானா இதெல்லாம் படிப்படியாக நமக்கு போயிடும். இந்த காலத்தோட பயமெல்லாம் நம்மகிட்ட நீங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டோ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாம்ப்பு வைப்பார். பகவான் கபிலர் சொல்லுவார், என்னை தவிர வேறு யாராலும் இந்த ஜனன மரண காலச்சக்கரத்தின் பயங்கரமான பயத்திலிருந்து ஜீவன்களை காப்பாற்ற முடியாது. கிளீனாக சொல்லிடுவார். தாம் பகவான்கிறத என்னை தவிர எங்கிட்டே நீ வந்துட்டியானா அபயம் இல்லையா, சரணம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அபயம் கொடுக்க வேண்டியது அதை விரதமாக எடுத்துட்டு இருக்கார் பகவான் இல்லையா, அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி லௌகீக பற்றுகளை அறுத்து சாதுக்களின் சகவாசத்தோடு பகவான் மீது பக்தி செலுத்துவதே மனித வாழ்வின் உன்னத லட்சியம். அதுதான் நம்ம பார்த்தது போன சத்சங்கத்தில் 25வது அத்தியாயத்தில். இப்போ 26வது அத்தியாயத்தோட சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா 72 ஸ்லோகம். இதை நான் படிக்கிறேன் ஒரு நாளைக்கு. யாருக்கு 72 ஸ்லோகத்தோட அர்த்தமும் வேணுமோ டெஃபினெட்லி ஐ எம் கோயிங் டு போஸ்ட் இட். பட் இனிஷியலி ஐ தாட் ஐ வுட் டூ தி சம்மரி. இந்த 26க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ குயிக் ரீகேப். நம்ம முன்னாடி பிராகிருத சிருஷ்டி, வைகிருத சிருஷ்டின்னு 2 பார்த்தோம். பிராகிருத சிருஷ்டிங்கிறது பரமாத்மா ஒரு 24 தத்துவங்களை கொண்ட ஒரு கலவை பஞ்சீகரணம் பண்ணி வச்சுடுவார். அப்புறம் பிரம்மாவை கருவியாக கொண்டு வைகிருத சிருஷ்டி நடக்கும். வைகிருத சிருஷ்டியில் தான் தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள்லாம் படைக்கப்படுவார்கள். இதான் அந்த ஹைரார்கி இல்லையா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த பிராகிருத சிருஷ்டியில் பலவேறு தத்துவங்கள், இந்த பஞ்சீகரணம்ங்கிறது எப்படி உண்டாகிறதுங்கிறத முன்னாடி பார்த்தோம். இது திருப்பி திருப்பி வரும். இந்த டயலாகில், த டயலாக் பிட்வீன் கபிலர் அண்ட் தேவஹூதி, அவளுக்குள்ளே நடக்கிற சம்பாஷணையிலையும் இதே கேள்வியை தேவஹூதி கேட்பா. இந்த கலவை சொன்னியே, அதில் பிரகிருதி, புருஷன், ஈஸ்வரன் அப்படின்லாம் வருதே, அந்த தத்துவங்களை நீ எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கிய தத்துவம்னு பேர். இதை படிக்கிறச்சே இந்த 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தேவகூதி என்ன கேட்டாலோ அதே தான் நமக்கும். இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சார பந்தத்திலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது அப்படிங்கிறது முதல் கேள்வி. அது கபிலர் முதல்ல என்ன சொன்னார், மனம்தாம்மா எல்லாத்துக்கும் காரணம், மனதை பகவான் பக்கம் செலுத்து. பகவான் பக்கம் செலுத்துறதுக்கு என்ன, சத் சங்கத்தில் இரு. அவகிட்ட போனேன்னா உனக்கு பக்தி ஞானம் வைராக்கியம் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பக்தி ஞான வைராக்கியம் தான் பாகவதம் முக்திக்கு காட்டும் வழி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை ஞாபகம் வச்சுட்டு நம்ம உள்ளே போவோம். ஏன்னா இதுக்குள்ளே போகிறச்சே அப்புறம் தத்துவார்த்தமாகிடும், அப்புறம் தத்துவத்துக்குள்ளே போயிடுவோம். எதுக்காக இந்த தத்துவத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது மறந்து போயிடும். ரைட், சரியா? இப்போது இந்த பஞ்சீகரணத்தில் 24 தத்துவங்கள் பகவான் முதல்ல படைக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதாவது மூல பிரகிருதியிலேருந்து மகான்கிற தத்துவம் வரும், மகான்லேருந்து அகங்காரம் வரும். அகங்காரம் 3 வகைப்படும், சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம். இந்த சாத்வீக அகங்காரம்
அதில் வந்து கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். தாமச அகங்காரத்தில் வந்து பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள் இல்லையா? ஸோ பஞ்சபூதங்கள் ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம். பஞ்ச தன்மாத்திரைகள் ஆகாயத்தோட பண்பு ஒலி, காற்றுடைய பண்பு தொடு உணர்ச்சி, தீயோட பண்பு நிற உருவம், தண்ணியோட பண்பு சுவை, நிலத்தோட பண்பு மனம், மண் வாசனை இல்லையா? இதுக்கப்புறம் 5 ஞானேந்திரியங்கள், காது, தோல், கண், நாக்கு, மூக்கு. அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், பேசும் புலன், கை, கால், மல, ஜல துவாரங்கள். இந்த 24 இதோட மனத்தை சேர்த்தா, மனம் நம்முடைய மனது, இதை சேர்த்தா 24 தத்துவங்கள் இல்லையா? மூலப்பிரகிருதி, மகான், அகங்காரம், மனம், இந்த 4 ஆச்சா. அதுக்கப்புறம் 5 5 சேர்ப்பா. 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்ச தன்மாத்திரைகள், 5 பஞ்ச கர்மேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள். இதை சேர்த்தா இந்த 24 தத்துவம். இதில் 25ஆவதாக புருஷன், அதான் நம்போ ஜீவாத்மா. 26ஆவதாக ஈஸ்வரன், அதுதான் பரமாத்மா. இப்போ பிரகிருதினா என்னன்னு பார்க்குறோம். பிரகிருதிங்கிறது இட் இஸ் பிரைமார்டியல் நேச்சர். இட்ஸ் அ பிரைமார்டியல் மேட்டர், நாட் அ சிம்பிள் மேட்டர். அதாவது இந்த பிரகிருதிங்கிறது விதை. இதிலேருந்து தான் வந்து மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம், மைண்ட், இன்டலெக்ட், ஈகோ இதெல்லாம் உருவாக்குவதற்கு உண்டான மூல காரணம் அந்த விதை. அதாவது பொருள், மேட்டர்னா பொருள், எனர்ஜி சக்தி, ஸ்பேஸ் இடம், மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாம் நம்ம உருவாகுவதற்கு உண்டான மூல காரணம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது? இப்போ பிரளயத்தில் வந்து எல்லாம் பகவான்கிட்ட போய் ஒடுங்கிடுறது. பிரளயம் முடிஞ்ச உடனே திருப்பியும் பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்ணுறார். இந்த ஜூரிங் த பிரளயம் அப்போ வந்து என்ன, அப்போ பூமி இல்லை, சூரியன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, உடல் இல்லை, மனசு இல்லை. ஆனால் அந்த விதை மாத்திரம் இருக்குது. அந்த விதைங்க, அதுதான் பிரகிருதி. அந்த பிரகிருதிங்கிறது அந்த விதை நிலையில் இருக்கிறது. புரியுறதா? அது வந்து இன் அன் அன்மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் இல்லையா? இது வந்து அதுக்கு பேர் அவ்யக்த பிரகிருதி அப்படின்னு பேர். பிரளயத்தின் போது அந்த விதை நிலையிலே அவ்யக்த பிரகிருதி அது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இங்கே கபிலர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். திருப்பியும் படைப்பு ஆரம்பிக்கணும் இல்லையா? படைப்பு தொடங்கட்டும் அப்படின்னு பகவான் வந்து சங்கல்பம் பண்ணுறச்சே, பகவானுடைய கால சக்தி வந்து இட் கெட்ஸ் இன் டு ஆக்ஷன். ஸோ அந்த கால சக்தியிலேருந்து என்ன ஆகுது, அந்த அவ்யக்த பிரகிருதியிலேருந்து முதல்ல மகத்தத்துவம் வருது. மகத்துவத்துவத்திலேருந்து அகங்காரம் வருது. அப்புறம் மனசு வருது. 5 புலன்கள், 5 தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த 24 தத்துவங்கள் வந்து பிரபஞ்சம் உண்டாகிறது. இதுதான் வந்து கிரியேஷனோட ஆர்டர். ஸோ லெட் மீ குவிக்லி ரீஃப்ரெஷ். ஸோ பிரகிருதி தான் எல்லா உற்பத்திக்கும் மூல காரணமாக விளங்கும் விதை இல்லையா? நம்மளோட உடல், மனம், புத்தி, அகங்காரம், பஞ்சபூதங்கள், இந்த மொத்த பிரபஞ்சம் உண்டாவதற்கு அதுதான் மூல காரணம். அதுக்கு வந்து அது வந்து ஒரு ஜடப்பொருள். அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. நம்ம பகவான் தன்னுடைய காலசக்தியை யூஸ் பண்ணி அதுலேருந்து அதை இயங்க வைக்கிறார். அது தனியாக இயங்காது இல்லையா? அதை மாத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நம்ம சொன்ன 3 கான்செப்ட், பிரகிருதி, புருஷன், அப்புறம் ஈஸ்வரன். இந்த 24 தத்துவத்துக்கு அப்புறம் பகவான் என்ன பண்ணுறார், இந்த ஜீவனை உள்ளே அனுப்புகிறார். ஜீவாத்மா உள்ளே போகிறது. இந்த ஜீவாத்மா யாருன்னா நம்ம தான். இந்த புருஷன், இந்த ஜீவாத்மா என்பது தான் இதை அனுபவிப்பவன். இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்கார் இல்லையா, இதை அனுபவிப்பவன் அதுதான் நம்மளுடைய, அதுதான் புருஷன். இது வந்து இதுவும் இந்த ஆத்மா வந்து அழிவற்றது, பிறப்பற்றது. அது அந்த முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யாரு, இந்த கான்டெக்ஸ்டில் புருஷன் என்பவன் அனுபவிப்பவன் தான் புருஷன். இந்த ஜீவாத்மா தான் 25வது தத்துவம். 26 யாருன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் இயக்குபவர். எல்லா பிரகிருதிக்கும் புருஷனையும் எல்லாவற்றையும் இயக்குபவர் அந்த பரமாத்மா. எல்லாத்துலேயும் பிரபஞ்சத்துக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மாக்குள்ளே அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார். நம்முள்ளேயும் ஆத்மா இருக்கிறது. இந்த சரீரத்திலே இல்லையா, இதுக்குள்ளே ஆத்மா நம்ம தான் ஜீவாத்மா. அதற்குள்ளே அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருக்கிறார். அவர்தான் அனைத்திற்கும் காரணமான பரம்பொருள். அவர்தான் நாராயணன். அதான் நம்ம பாகவத்தில் சொல்லிருக்கு. ஸோ திருப்பியும் இன்னொரு சொல்லிகிட்டே வரேன். இதே தான் திருப்பி சொல்லிகிட்டே இருப்பா.
பிரகிருதி என்பது பகவானின் அனாதியான மூல சக்தி, அதான் விதை. அது பிரளயத்தின் போது அவ்யக்த நிலையில், அதாவது மறைந்த நிலையிலே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பகவான் அந்த ஈஸ்வரனோட கால சக்தி அதனை இயக்கும் போது அதுக்கப்புறம் தான் மகத்தத்துவம் வருது, அகங்காரம் வருது, மனம் வருது, அந்த மற்ற புலன்கள் எல்லாம் அப்போது தான் செயல்படும். ஏன்னா தத்துவங்கள் தானாக செயல்படாது, முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் பகவான் உள்ளே நுழைந்து இது மாதிரி ஆறுது. இப்போ இதுலேருந்து வாட் வி டிரைவ், அம்மாக்கு கபிலர் என்ன சொல்கிறார், இதனால் ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கோமா, நீ ஆத்மா, நீ உடல் அல்ல. இந்த பிரகிருதியும் ஒன்னையும் நடத்துபவர் அந்த பகவான். இந்த உண்மையை நீ உணர்ந்தால் பந்தம் நீங்கி உனக்கு முக்தி கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டார். பிரகிருதிங்கிறது நீ பார்க்கின்ற இந்த உலகம், புருஷன்கிறது அதை அனுபவிக்கின்ற ஜீவன், ஈஸ்வரன் என்பது இந்த இரண்டிற்கும் ஆதாரம். அவர்தான் அந்த பகவான். இதுதான் இந்த சாங்கிய உபதேசத்தோட ஹார்ட் ஆஃப் தி சாங்கிய உபதேசம் பை கபிலர் டு தேவஹூதி. நமக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னா, நம்ம சத் சங்கத்திலேயே பிறந்ததுலேருந்து இருந்தோமானா இந்த மாயையில் போய் மாட்டிக்க மாட்டோம். நம்ம பிறக்கறச்சே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், எலிமெண்ட்ரி ஸ்கூல் போகிறோம், மிடில் ஸ்கூல் போகிறோம், சீனியர் ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், வேலைக்கு போகிறோம். அங்கங்கே வி கெட் கண்டாமினேட்டட் அண்டு சத் சங்கத்திலேருந்து நம்ம டீவியேட் ஆகி போயிடுறோம் இல்லையா. அதனால் நம்ம எதுக்காக பிறந்தோங்கிற பர்பஸே நமக்கு தெரியாத போய்டுறது. நம்ம இந்த மாதிரி சாதுக்களோட சங்கத்தில் சேர்ந்து அந்த இதில் வந்தால் தான் இந்த நம்மளுடைய அகங்காரம் மமகாரம் அந்த மாயையிலேருந்து நம்ம விலகி நம்ம ஆத்மா அந்த ஒரு உணர்வு வரத்துக்கு ரொம்ப நாளாகுது. இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருக்கும்போது கேட்டு கேட்டு அந்த நிலை வரச்சே ரொம்ப நாளாகிடுறது. அப்போ தான் நமக்கு தெரியாது, நான் இந்த உடல் அல்ல. இந்த ரங்கராஜன் இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினாலே இவனுக்கு இந்த பேர், அவ்வளவுதான். இது அந்த மாதிரி பெண் சரீரத்தை எடுத்துக்கொண்டால் வேறு பேர். இன் ரியாலிட்டி இவன் ஒரு ஜீவாத்மா, இவன் பகவானின் அம்சம் என உள்ள அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார். அந்த அறிவு அப்போ தான் நம்ம சத்சங்கத்தில் வரச்சே தான் அந்த அறிவு பிறக்கிறது. இந்த அறிவு கிடச்சிதுன்னா என்ன ஆகுது, இதனால் பற்று நீங்குகிறது. இந்த கண்ட விஷயத்துலேருந்து பற்று நீங்குகிறது. அப்புறம் சம்சாரம் முடிகிறது இல்லையா. சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம். இந்த டெல்யூஷன்ஸ் அண்ட் ஆல் தி இன்ஃபேச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் போய்டுறது. அதெல்லாம் வந்துட்டுனா நம்ம நிச்சல தத்துவத்தில் இருக்கும். சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் மானம் அவமானம் இதெல்லாம் எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வருது. அப்புறம் அந்த பகவத் பிராப்தி நமக்கு கிடைக்கிறது. ஸோ இதான் இந்த ஆத்ம ஞானமும் பக்தியும் சேர்ந்தால் நமக்கு அந்த முக்தி கிடைக்கிறது. அதுதான் பக்தி ஞான வைராக்கியம் தான் பாகவதத்தோட எசன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்றைய சத்சங்கம் 3வது ஸ்கந்தத்திலே 26வது அத்தியாயம் முற்றிற்று. இதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத்பவேத் தத்சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாட்சராணி ச न्यूनानि शादिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम नामसंकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःख शमनहासं तं नमामि हरिं परं श्री हरये नमः श्री हरये नमः श्री हरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द.